ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம நிலா கிட்ட போயிட்டு, "எதுக்காகம்மா நீ இப்படி கீழ விழுந்து கைய பாரும்மா எப்படி பண்ணி வச்சிருக்கன்னு, இத பார்க்க எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாரும்மா, இனிமே நீ வண்டிலலாம் போகாத. இனிமே சோழனையும் உன்னை கொண்டு போய் ஆஃபீஸ்ல விட்டுட்டு, மறுபடியும் பத்திரமா திரும்பவும் உன்னை கூட்டிட்டு வந்துருவான். அத மீறி நீ எதுலயுமே போகாத" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. என்னன்னா, அவருக்கு என்ன வேலை இருக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்ன உடனே சோழன் இருந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் திரும்ப கூட்டிகிட்டு வரதுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோ டைமெல்லாம் ஆகாது. அதுக்கு நடுவில் எவ்வளோ வேலை வந்தாலையும் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உங்களோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். கையில் பாருங்கள் எவ்வளோ கிராச் ஆகிருக்குன்னு. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நிலவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சந்தையாக இருந்துட்டு இதுக்கு மேலே நம்ம கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. ஏன்னா என்னால் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை பிரிஞ்சு இருக்கிற போதெல்லாம். அதனால் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுடைய கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக உன் சைடில் உன் அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி யாருக்காச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம சந்தையாக இருந்துட்டு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என் மாமாவுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. எனக்கு தெரிஞ்சு இங்கே என் அத்தை இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கல்யாண விஷயத்த பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தியா வந்து சொல்லிடுறாங்க. ஓ, இங்கே உனக்கு அத்தைலாம் கூட இருக்காங்களா? சரி, நம்ம நாளைக்கே போய் அவங்கள பார்த்து விஷயத்த பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்கிறாங்க. யாரை போய் பார்க்குறாங்கன்னா நம்ம பல்லவனோட அம்மாவை தான் போய் பார்க்குறாங்க. அவங்கள சேரன் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.